கோவையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனை பாஜக மிரட்டி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இது அராஜகத்தின் உச்சம் என்று கண்டனம் வலுத்துள்ள நிலையில் சீனிவாசன் தானாக முன்வந்து மன்னிப்பு கோரியதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அவரை தான் தங்கியிருக்கின்ற விடுதிக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய பாசிசம், வெறுப்பு அரசியல். மன்னிப்பு கேட்பது, மன்னிப்பு கேட்க வைப்பது பாஜகவால் இது வாடிக்கை. ஆனால் அதை மன்னிப்பு கேட்டதை வீடியோ பதிவு செய்து பொதுவெளியில வெளியிடுகிறார்களே, எவ்வளவு பெரிய அநாகரிகம், அநாகரிகத்தின் உச்சம். பாஜகவை RSS சார்ந்தவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து ரகசிய காப்பு பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிதித்துறை அமைச்சர் இதை செய்யலாமா? அவரை மிரட்டி அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அப்படி அவர் மன்னிப்பு கேட்பதை அவருக்கு தெரியாமல் படம் பிடித்து வீடியோவாகவும் புகைப்படமாகவும் இன்றைக்கு ஊடகங்களே பரப்புகிறார்கள். இது அன்னபூர்ணா குழுமத்தினுடைய உரிமையாளரை மட்டும் அவமதிப்பதாகாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்துகிற ஒரு கொடூரச் செயல், குரூரச் செயல். இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஒரு மனிதத்தன்மையற்ற அணுகுமுறையாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கண்டிக்கின்றோம். இது அகங்காரத்தினுடைய அடுத்த நிலை. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் RSSனுடைய சித்தாந்தத்தினால் மிக தெளிவாக அதே அகங்காரத்தோடு ஒரு சிறு தொழில் செய்பவர்களை எப்படி தமிழகம் இந்தியா முழுவதும் மிரட்டுகிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய வீடியோ ஆதாரம். அன்னபூர்ணா போன்ற ஒரு தொழில் செய்பவர்களை மிரட்டக்கூடிய தைரியம் ஒரு நிதியமைச்சருக்கு இருக்கிறது என்றால், பாஜகக்காரர்களுக்கு இருந்தால் சாதாரண சிறு தொழில் செய்பவர்களை எவ்வளவு மிரட்டுவார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அதானியையும் அம்பானியையும் தவிர மற்ற தொழில் செய்கின்ற அனைவரையும் இதே வகையில் மிரட்டுகிறார் நிர்மலா சீதாராமன் என்பது இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் இதை பற்றி, இந்த பிரச்சனையை பற்றி எழுப்புவோம். அவரை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறார். சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வர்றாரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் RSS சார்ந்தவன், என்னோட குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கறதெல்லாம் எங்ககிட்ட சொல்றாரு. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.